மதுரையில் தாவேகா மாநாட்டிற்கு சென்ற 18 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த இளைஞர் ரோஷன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வில்லியம். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் வில்லியம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்காக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் என லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சார்ந்த ரோஷன் என்பவர் தனது நண்பர்களோடு சென்றிருந்தார். சுமார் 12 மணி அளவில் மதுரையை சென்றடைந்த அவர் அங்கு காலை உணவை அருந்துவிட்டு நேராக மாநாட்டு திடலுக்கு சென்றுள்ளார். மதியம் 2:30 மணி அளவில் கூட்ட நெரிசலில் இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கு மருத்துவ உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நீலகிரிக்கு திரும்ப முற்பட்ட போது மீண்டும் பாதி வழியில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நண்பர்கள் வாகனத்தை நிறுத்தி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்கு சென்ற இளைஞர் உயிரிழந்தது கோத்தகிரி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வில்லியம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.